இந்த மாதிரி இருந்த என்ன இந்த மாதிரி மாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ண 3 ட்ரிங்க்ஸை பத்தி தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். இதுல ஃபர்ஸ்ட் ஒன் கேட்கும் போதே நீங்க நினைப்பீங்க இதெல்லாம் வெயிட் லாஸுக்கு ஹெல்ப் பண்ணும், நீ இப்போ நம்பிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லுவீங்க. ஆக்சுவலி நான் சொல்ல போற 3 ட்ரிங்க்ஸும் டைரக்டா நம்மளோட பாடியில இருக்கிற ஃபேட்டை போய் கரைச்சு வெளியில கொண்டு வந்துரும் அப்படின்னு எல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஒருத்தவங்க டயட் பண்ணும்போது அவங்க ஃபேஸ் பண்ற மெயின் பிரச்சனை என்னவா இருக்கும்? ஃபுட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் வேற ஏதாச்சும் சாப்பிடணும்னு தோணிக்கிட்டே இருக்கும். சாப்பிடக்கூடாத ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிடணும்னு தோணும். அதை எல்லாத்தையும் கம்மி பண்றதுக்கு இந்த 3 ட்ரிங்க்ஸும் ஹெல்ப் பண்ணும். இதுல ஃபர்ஸ்ட் ஒன் கிரீன் டீ. நிறைய பேர் சொல்லுவாங்க கிரீன் டீ குடிக்கிறதுனால எந்த ஒரு ரிசல்ட்டுமே கிடைக்காது அப்படின்னு. கண்டிப்பா நீங்க ஒரு சைட்ல கிரீன் டீயை குடிச்சிட்டு இன்னொரு சைட்ல பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா எப்படி ரிசல்ட் கிடைக்கும்? ஒரு ரிசல்ட்டும் கிடைக்காது. கிரீன் டீயும் குடிச்சு டயட்டும் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எப்படின்னு சொல்றேன். கிரீன் டீ வந்து நம்மளோட மெட்டபாலிசத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு வெயிட் லாஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ற டைம்ல தான் கிரீன் டீ நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். நான் அந்த இனிஷியல் டைம்ல தான் கிரீன் டீ நிறைய குடிச்சிருக்கேன். இப்போ எல்லாம் அவ்வளவு குடிக்கிறது இல்லை. பிகாஸ் எனக்கே ஆட்டோமேட்டிக்கா கிரேவிங் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. ஆனா ஒரு பாயிண்ட் என்னன்னா, இந்த கிரீன் டீல நீங்க சுகர் போட்டு குடிக்க கூடாது. வேணும்னா ஹனி ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாம பிளெயினா குடிக்கிறது தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் எல்லாம் கொஞ்சம் கசப்பா இருக்கும், கஷ்டமா இருக்கும், குடிக்க முடியாது. அப்புறம் அது பழகி போயிடும். இப்போ செகண்ட் ட்ரிங்கை பத்தி பார்க்கலாமா? அது வந்து நம்மளோட லைம் ஜூஸ். லைம் ஜூஸ் எல்லாம் வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கு. எப்படின்னா, இப்போ எனக்கு ரொம்ப பசிக்கும், நான் ஒரு 4 சப்பாத்தி சாப்பிடணும் அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு போவேன். ஆனா அந்த ஃபுட்டோட சேர்த்து ஒரு கிளாஸ் லைம் ஜூஸும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் எடுத்துக்கிட்டேன்னா நான் 2 சப்பாத்திலே ஸ்டாப் பண்ணிக்க முடியும். 2 சப்பாத்தி, ஏதாச்சும் ஒரு கறி, அதோட சேர்த்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ், ஒரு கிளாஸ் லைம் வாட்டர் பத்தாதா? சூப்பராகவே நம்மளுக்கு அது வயிறு ஃபுல் ஆயிரும். டெய்லி இதே லைம் ஜூஸ் தானே குடிக்கிறேன், ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதில் நான் 2 கியூப் புதினா மட்டும் போட்டுப்பேன். ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லைம் ஜூஸ் ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் மாதிரி. நம்மளோட பாடியில் இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கெல்லாம் அது ஹெல்ப் பண்ணும். டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். பசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்படி நிறைய யூசஸ் இருக்கு. அது மட்டும் இல்லை, லைம் ஜூஸ் தான் இருக்கிறதுலேயே லோவஸ்ட் கேலரி இருக்கிற ஒரு ஜூஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்க வெளியில போறீங்க வெயிட் லாஸ் ஜர்னி டைம்ல, வெளியில போய் ஒரு நாளைக்கு ஏதாச்சும் சாப்பிடணும்னு போகும்போது உங்களுக்கு ஏதாச்சும் குடிக்கணும்னு தோணும்ல. ஒரு கோக் குடிச்சிடலாமா, இல்லை ஒரு பெப்சி வாங்கி குடிக்கலாமா, ஒரு ஜூஸ் குடிக்கலாமா அப்படின்னு எல்லாம் தோணும். அங்க நம்மளோட வெயிட் லாஸ் ஜர்னி ஸ்டாப் ஆயிரும். இதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா, ஒரு லைம் ஜூஸ் வாங்கி குடிச்சுக்கோங்க. ஆனா சுகர் போடக்கூடாது. சால்ட் போட்டு வாங்கிக்கலாம். அதுவும் கொஞ்சம் நல்லா ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்டா இருக்கும். அது இல்லைன்னா நீங்க வீட்டுல இருந்து ஹனி எடுத்துட்டு போங்க, அதை ஆட் பண்ணி குடிச்சுக்கோங்க. இந்த ஹனி சேர்க்கும் போது ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது என்னன்னா, நீங்க யூஸ் பண்ற ஹனி பியூரா அப்படின்னு பார்த்துக்கோங்க. எல்லா இடத்துலயும் பியூர் அப்படின்னு இப்போ கிடைக்கிற ஹனி எல்லாமே அடல்ட்ரேட்டட் ஹனி. அது குடிக்கிறதுனால எந்த யூஸும் இல்லை. அதுக்கு சுகரே போட்டு குடிச்சுக்கலாம். அதனால ஹனி பியூரா அப்படின்னு நல்லா பார்த்துக்கணும். அது இல்லைன்னா நீங்க சால்ட் போட்டு குடிச்சுக்கலாம். லோவஸ்ட் கேலரி இருக்கிற ஜூஸ் அதுதான். ஆல்மோஸ்ட் 5 கேலரிஸ் தான் இருக்கும் ஒரு கிளாஸ். ஓவர் ஈட் பண்ணாம இருக்கிறதுக்கும் இது நம்மளை ஹெல்ப் பண்ணும், டைஜஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ லைம் ஜூஸ் வந்து என்னோட ஓவரால் அந்த வெயிட் லாஸ் ஜர்னில நிறைய இடத்துல என்ன ஹெல்ப் பண்ணியிருக்கு. இப்போ 3வது ட்ரிங்க் என்னன்னு சொல்றேன். அதுதான் சியா சீட் வாட்டர். இதுவும் நம்மளோட கிரேவிங்கை கண்ட்ரோல் பண்றதுக்கு, பசியை கண்ட்ரோல் பண்றதுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணும். பட் இதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. என்னன்னா, இப்போ நம்ம ஃபுட்டு கூட சேர்த்து தான் லைம் ஜூஸ் குடிச்சா அது வந்து ஃபுட்டை கம்மியா எடுத்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொன்னால, இது அப்படி இல்லை. லஞ்ச் நம்ம நல்லாவே சாப்பிட்டுட்டோம், ஒரு 4 o'clock டீ குடிக்கும்போது ஏதாச்சும் சாப்பிடுறோம், எனக்கு பசிக்குதே அப்படின்னு தோன்ற சிச்சுவேஷன்ல நீங்க சியா சீட் வாட்டர் எடுத்துக்கலாம். அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் டீயை கட் பண்ணிட்டு சியா சீட் வாட்டர் எடுத்தீங்கன்னா ஒரு ட்ரிங்க் குடிச்ச மாதிரியும் இருக்கும், ஏதோ ஒன்று சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். ஸோ பசி கம்ப்ளீட்டாகவே போயிடும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, பசிச்சுக்கிட்டே இருக்கும்போது எதுவும் சாப்பிடாம நீங்கள் சியா சீட் வாட்டர் மட்டும் குடிங்க அப்படின்னு எல்லாம் சொல்லலை. நீங்கள் நல்லா சாப்பிட்ருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியும்ல, லஞ்சுக்கு நான் நல்லா தானே சாப்பிட்டேன், அப்புறம் ஏன் திருப்பியும் பசிக்குது அப்படின்னு தோன்ற சிச்சுவேஷனில் மட்டும் இந்த சியா சீட் வாட்டர் எடுத்துக்கலாம். வேணும்னா நீங்கள் அதோட சேர்த்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் அவங்களோட டயட்ல கொண்டு வந்துடும். யோசிச்சு பாருங்க, ஒரு டீயும் குடிச்சு 2 வடையும் வாங்கி சாப்பிட்றது எப்படி இருக்கு, அதே ஒரு சியா சீட் வாட்டரும் குடிச்சு அதோட சேர்த்து 2 ஃப்ரூட் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியுது இல்ல? ஆனா ஒரே ஒரு விஷயம், சியா சீட் வாங்கும்போது நல்ல குவாலிட்டி இருக்கிறத பார்த்து வாங்கிக்கோங்க. லோக்கல்ல எல்லாம் கிடைக்கிற சில பேக்கெட்ஸ் வாங்கி நானும் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுல என்ன பிரச்சனைனா, நிறைய டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் இருக்கும். குடிக்கும் போது அப்படியே வாய்க்குள்ள அந்த டஸ்ட் எல்லாம் நம்மளுக்கு இருக்கிறது தெரியும்.
அது குடிக்கவே பிடிக்காது, ஒரு மாதிரி டேஸ்ட் வரும், சாயிலோட டேஸ்ட் எல்லாம் வரும். அதனால நல்ல குவாலிட்டியா இருக்கிற சியா சீட் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்ல, இது ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. நிறைய ஒமேகா 3 ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே அதுல இருக்கு. நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், அது குடிச்ச உடனே ஏதோ நல்லா குடிக்கிறோம் அப்படின்னு தோணும். நீங்க ஹனி ஆட் பண்ணிக்கலாம் இதுல, இல்ல பிளெயினா கூட குடிக்கலாம். எல்லாருக்கும் அந்த பிளெயினா குடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி இருக்கும், அதனால நீங்க ஹனி ஆட் பண்ணி குடிச்சுக்கலாம். சியா சீட்ல வேற என்னெல்லாம் இருக்குன்னா, ஃபைபர் இருக்கு, நிறைய ஃபைபர் கண்டென்ட், புரோட்டீன், அதே மாதிரி ஒரு நம்மளோட பாடியை ஹைட்ரேட் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். டீடாக்ஸ் ட்ரிங்கா நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நிறைய ஹெல்த் பெனிஃபிட் சொல்ல போனா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நான் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவேன்னா, 2 டீஸ்பூன் சியா சீட் எடுத்துப்பேன், ஒரு கிளாஸ்ல போட்டுட்டு தண்ணி ஊத்தி கொஞ்ச நேரம் வச்சிருவேன். அது நல்லா சோக் ஆகணும். நீங்க வைக்கும் போதே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வைக்கலன்னா திட்டு திட்டா அப்படியே இருந்துரும், அது நல்லா சோக் ஆகாது. அதனால நீங்க தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அவ்வளவு போதும், அதுக்கு மேல நீங்க வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி சோக் பண்ணி வச்ச சியா சீட்ல இருந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துட்டு இன்னும் நிறைய தண்ணி ஆட் பண்ணி ஹனியும் சேர்த்து குடிக்கலாம். இதெல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னில இதெல்லாம் என்ன டிஃப்ரென்ஸ் கொடுக்குது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதே மாதிரி நீங்க வேற என்னெல்லாம் ட்ரிங்க்ஸ் ட்ரை பண்ணி பார்த்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க, அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்குற வரைக்கும் டேக் கேர், பை.